என்னுடைய எனக்கு மாட்டுக்கறி பிடிக்கிறது என்றால் நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன். அதில் வந்து இந்த அரசோ இந்த தமிழிசை அம்மா போன்றவர்களோ தலையிட எந்த விதமான உரிமையும் இல்லை. அதுக்காக வந்து அவங்கெல்லாம் மாட்டு மூத்திரம் குடிப்பாங்களா இருந்தால் நாங்களும் மாட்டு மூத்திரம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவியலுக்கு புறம்பான விஷயத்தை நாங்கள் செய்வதற்கு இல்லை, இது கண்டனத்துக்குரியது. அதிலும் இன்னொரு விஷயமும் பதிவு செய்ய விரும்புகிறேன். சமீபத்தில் ஐஐடியோட இயக்குனர் திரு காமக்கொடி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை பொதுவெளியில் பேசியிருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாட்டு மூத்திரம் மிகவும் நல்லது, மாட்டு மூத்திரம் சாப்பிட்டா பல்வேறு நோய்கள் குணமாகும் என்ற பொதுவான அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்கார். யாரோ ஒருவர் ஒரு வழிப்போக்கர் சொன்னது மாதிரி அல்லது ஒரு வலதுசாரி தலைவர்கள் வலதுசாரி அரசியல்வாதி சொல்லியிருந்தால் அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது அவர்களுடைய வேலை. ஆனால் ஒரு உயர்கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஒருவர் அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ஏதோ நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மையைப் போல மக்களிடையே சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் நல்வாழ்வுக்கான மருத்துவ அரங்கமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் சேர்ந்து நாங்கள் பல முன்னெடுப்புகளை எடுத்துள்ளோம். அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, பேட்டன்ட் வாங்கின அந்த பேப்பர்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்களும் தேடி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை நாங்கள் கண்கூட காண முடியுது. ஒன்று, அந்த பேட்டன்ட் என்பது ஆல்ரெடி காலாவதியான பேட்டன்ட். 2வது, பேட்டன்ட் என்பது எந்த ஒரு அறிவியல் பூர்வமான பரிசோதனைக்கும் ஆரம்ப நிலையிலேயே அது வாங்கிடலாம். அதுக்கான காலகட்டத்துக்குள்ளே அதை வந்து ரினியூவல் பண்ணணும். இது 2002 2005 வாங்கின பேட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அறிவியல் பூர்வமாக எந்த விதமான தரவுகளும் இல்லாமல், அது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்று சொல்லி இப்போ மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொன்னால், அல்லது நாம் உட்கொள்ளலாம், இது நமக்கு ஒரு கிருமி நாசினி அல்லது நமக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னால், அதுக்கான முழு தரவுகளையும் கொடுத்து நம்ம வந்து அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி பதிவு செய்து அதை வந்து அந்த ப்ராடக்டை சொல்லலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் முன்னாடிலாம் நாங்கள் குடிச்சிருக்கிறோம், நாங்களும் எங்கள் சொந்த ஃபங்க்ஷன்லாம் இந்த யூரின் உட்பட கலந்து உருவாக்கக்கூடிய இது பஞ்சகாவியா குடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது என்பது அவருடைய வதிக்கும் பதவிக்கு கொஞ்சம் கூட அழகும் அல்ல, பொருத்தமும் அல்ல. அதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன் கண்டிக்கிறோம் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 25-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வந்து வீட்டில் தான் பிறக்கும். நிறைய குழந்தைகள் வந்து வீட்டில் பிறக்கிற போது அங்கே உள்ள ஆயா ஒரு பயிற்சி பெற்ற முறையாக பயிற்சி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன இருக்கோ அதை எடுத்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சாணத்தை வச்சுலாம் வந்து இது பண்ணுவாங்க, ஏன்னா அது ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறதுனால. ஆனால் அதனால் வந்து பல்வேறு குழந்தைகள்லேயே பிறந்த பச்சிளங்குழந்தைகளே நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அதனால் குழந்தைகள் இறப்பு விகிதம் 1 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து இப்போ இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமாக இருந்தது. நம்ம வந்து பல்வேறு அறிவியல் முயற்சினால், மருத்துவ முன்னேற்றத்தினால, நவீன அறிவியல் மருத்துவத்தின் மூலமாக நம்ம அதை குறைச்சி இப்போ கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அந்த காலத்தில் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் வீட்டில் பண்ணிக்கலாமான்னு இப்போ சொன்னால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக எங்கள் புக்கில் இருக்குது, ஆயுர்வேதத்தில் அந்த மருந்தாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பயன்படுத்துவது மருந்தாக எதை பயன்படுத்தினாலும் அதை வந்து அறிவியல் பூர்வமான கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு உட்படுத்தி அதை வந்து பண்ணணும். இரண்டாவது இந்த கோமியம் என்பது மனிதர்கள் குடிப்பதற்கு தகுதியற்றது என்பதை அரசு நிறுவனம், இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் பேரேலியில், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரேலியில் இருக்குங்க. அதுவே வந்து அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து ஹியூமன் யூஸுக்கு வந்து இதை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அது வந்து 14 வகையான நோய்களை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், கிருமிகள் அதில் இருக்குது. ஈகோலை போன்ற கிருமிகள்லாம் இருக்குது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இந்த அறிவியல் முன்னேற்றத்தை வந்து நம்ம கொண்டு வந்து அந்த இதெல்லாம் வந்து ஈகோலை என்பது கலந்து விட்டால் அது வந்து லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்கு வியாதி, கடுமையான வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் கூட
ஐஐடியோட நிறுவனர் இது இயக்குனர் வந்து இப்படி பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, கண்டனத்துக்குரியது. அவர் வந்து அதை விட்ரா பண்ணிக்கணும். அவர் அப்படி வித்ட்ரா பண்ணிக்கலன்னா அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கணும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. சமீபத்தில் மருத்துவர் தமிழிசை அவர் வந்து அரசியல் காரணங்களுக்காக ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாட்டுக்கறியை சாப்பிட்றாங்க, ஆனால் மாட்டு யூரினை சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கறி என்பது அது வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலை போன்ற அது ஒரு பகுதி. அதனுடைய இது நம்ம வந்து அது உணவாக உட்கொள்ளலாம் என்பது பல்வேறு தரவுகள் வந்து நல்ல உணவு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது வந்து புரதச்சத்து அதிகமான ஒரு உணவு என்பது. 2வது எனக்கு மாட்டுக்கறி பிடிக்கிறது என்றால் நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன். அதில் வந்து இந்த அரசோ இந்த தமிழிசை அம்மா போன்றவர்களோ தலையிட எந்த விதமான உரிமையும் இல்லை. அதுக்காக வந்து அவங்களாம் மாட்டு மூத்திரம் குடிப்பாங்களா இருந்தால் நாங்களும் மாட்டு மூத்திரம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவியலுக்கு புறம்பான விஷயத்தை நாங்கள் செய்வதற்கு இல்லை. இது கண்டனத்துக்குரியது. அதிலும் இன்னொரு விஷயமும் பதிவு செய்யும் முறை அவங்க 80% நோய்களை குணப்படுத்தணும்னு போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் ஒரு மருத்துவராக இருந்து இப்படி ஒன்று சொல்வதற்காக நான் வந்து அவங்கள கண்டனம் பதிவு பண்ணுறது மட்டும் இல்லை, நான் வெட்கப்படுறேன். அவர் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு இப்படி செய்கிறாருன்னு. அப்படி தான் நான் அதை இது பண்ணுறேன். 2வது வந்து அந்த இது சமீபத்தில் இதெல்லாம் வரும், இன்னும் ரேஷன் கடையிலெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, இந்த அரசு அப்படி செய்தாலும் நாம் வந்து அதை அந்த மாதிரிலாம் நடந்து விடக்கூடாது என்பதற்கு இப்போலேருந்தே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தால் ஒழிய அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுங்க தான். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு கூட கங்கை இந்த பாழடைஞ்சு போன, அதாவது நல்ல மாசுகள் உள்ள கங்கை நீரையும் இந்த மாட்டு மூத்திரத்தையும் அமேசான் போன்ற இதில் கூட நீங்கள் வாங்கலாம். இப்போவே அவைலபிள். அது மாதிரி அதை வந்து எல்லாருக்கும் கொடுப்பது அப்படிங்கிறத வந்து உங்களை செஞ்சாலும் செய்வாங்க. ஏன்னா வந்து மக்களை வந்து அறிவியல் பூர்வமாக சிந்திக்க விடாமல் பிளவுபடுத்தி வைப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிற போது இதையும் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது.